வணக்கம். நம்ம உலகத்தையே பயமுறுத்துற ஒரு விஷயம் அணு ஆயுதம். இத நிறுத்த எப்பவும் அரசியல் ரீதியான தீர்வுகளை பத்தி தான் நம்ம யோசிப்போம். ஆனா இதுக்கு ஒரு ஆன்மீக தீர்வு இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படி ஒரு வித்தியாசமான முன்மொழிவை பத்தி தான். அணு ஆயுதங்களை மொத்தமா ஒழிக்கிறதுக்கு ஒரு விரிவான ஆன்மீக திட்டத்தை முன்வைக்கிறாங்க. வாங்க இதை என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல நாம இந்த விஷயத்தோட தீவிரத்தை புரிஞ்சுக்க ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கலாம். அணு ஆயுதப் போர்ல ஜெயிக்கவே முடியாது. அணு ஆயுதங்கள் எந்த பாதுகாப்பையும் கொடுக்காது. அது பேரழிவுக்கான ஒரு வாக்குறுதி, அவ்வளவுதான். இதுதான் நாம எதிர்கொள்கிற ஒரு கசப்பான உண்மை. இப்படி ஒரு சூழ்நிலையில தான் இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கிற இந்த பிரச்சனைக்கு ஒரு புதுவிதமான தீர்வோட ஒரு டாக்குமெண்ட் அக்டோபர் 2025 இலக்கா வச்சு முன்வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாம அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்கு, அதோட நோக்கம் என்ன, அதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு தான் விளக்கமா பார்க்க போறோம். சரி, இந்த முன்மொழிவை நாம சரியா புரிஞ்சுக்க இது ஒரு 5 பாகமா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல ஒரு அவசர உலகளாவிய வேண்டுகோள். ரெண்டாவது, இந்த UBUMUDனா என்ன? மூணாவது, யுனைடெட் மாஸ்டர்ஸ் திட்டம். நாலாவது, இதோட 30 வருஷ ஆன்மீக பயணம். கடைசியா அணு ஆயுதங்களை ஒழிக்கிற அந்த 9 வருஷ திட்டம். ஓகே, நம்மளோட முதல் பகுதி ஒரு அவசர உலகளாவிய வேண்டுகோள். இது என்ன சொல்லுதுன்னா, ஐக்கிய நாடுகள் சபையோட 80வது ஆண்டு விழால ஒரு பேரழிவு ஆயுதங்கள் அவசர நிலையை அறிவிக்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்குது. இந்த டாக்குமெண்டோட முக்கியமான வேண்டுகோள் ஒரு 3 ஸ்டெப் பிளானா இருக்கு. ஸ்டெப் 1, UBUMUDன்ற கான்செப்டை ஐநா பொதுச்சபை தலைவர் ஏத்துக்கணும். ஸ்டெப் 2, இந்திய பிரதமர் இதை பார்லிமெண்ட்ல விவாதத்துக்கு எடுத்துட்டு வரணும். ஸ்டெப் 3, இது உலக அளவில் ஒருமித்த கருத்தை உருவாக்க எல்லா பாட்காஸ்ட் சேனல்களையும் விவாதிக்கணும். இந்த வேண்டுகோள் ஏதோ சும்மா சொல்லப்படல. இதோட வீச்சு ரொம்பவே பெருசு. உலகம் முழுசும் இருக்கிற ரொம்ப முக்கியமான 1008 தலைவர்களுக்கு, பெரிய சிந்தனையாளர்களுக்கு, மனிதாபிமானிகளுக்கு இது அனுப்பப்பட்டிருக்கு. சரி, இப்ப அடுத்த முக்கியமான பகுதிக்கு போகலாம். இந்த முழு திட்டத்துக்கும் மையமா இருக்கிற அந்த ஆன்மீக கருத்தை புரிஞ்சுக்க போறோம். அதாவது UBUMUD அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, அப்போ இந்த UBUMO அப்படின்னா என்ன? ஏன்னா இதுதான் இந்த முழு திட்டத்தோட அஸ்திவாரமே. இந்த டாக்குமெண்ட் படி இது இயற்கையோட ஒரு 3D உறுதியான சமநிலைப்படுத்தும் நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. அடேங்கப்பா, இன்னும் சொல்லப்போனா இதுக்கு உலகத்தையே ஒரு தர்ம யுகமா, அதாவது ஒரு நேர்மையான நீதியான காலமா மாத்திர சக்தி இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த விஷயம் கொஞ்சம் சிக்கலா இருக்குல்ல? அதை புரிய வைக்க இந்த டாக்குமெண்ட்லயே சில நல்ல உதாரணங்களை கொடுத்திருக்காங்க. எப்படின்னா, GODல 3 எழுத்து பிரிக்க முடியாதோ, இல்ல ஒரு அணுவுல எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் பிரிக்க முடியாதோ, இல்ல சத்வ, ரஜஸ், தமஸ் குணங்கள் எப்படி இணைஞ்சிருக்கோ அதே மாதிரி இதுவும் பிரிக்க முடியாத ஒரு 3 பகுதி கொண்ட ஒரு கலவைன்னு சொல்றாங்க. வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். யுனைடெட் மாஸ்டர்ஸ் முன்மொழிவு. இது அந்த UBUMUDல வர்ற UM பகுதி. இது சிம்பிளா சொல்லணும்னா உலகத்துக்கான ஒரு ஆன்மீக மேலவை மாதிரி. இப்போ இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இவங்க சொல்ற யுனைடெட் மாஸ்டர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு இங்க தெளிவா பார்க்கலாம். பாருங்க, ஐநா ஒரு அரசியல் அமைப்பு, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க்ல இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ல அத செயல்படாததுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த யுனைடெட் மாஸ்டர்ஸ் ஒரு ஆன்மீக அமைப்பு, இதோட தலைமையகம் புதுதில்லியில காந்தி ஸ்மிருதியில இருக்கணும்னு சொல்றாங்க. முக்கியமா இது ஐநாவுக்கு ஒரு துணை அமைப்பா செயல்படும்னு விவரிக்கப்படுது. சரி, இந்த முன்மொழிவு திடீர்னு ஒரு நாள்ல வரல. இதுக்கு பின்னால ஒரு பெரிய வரலாறு இருக்கு. தி டிவைன் ஃபோர்ஸ் 123 அப்படிங்கிற இயக்கத்தோட 30 வருஷ பயணம் தான் இது. இந்த டைம்லைனை பார்த்தாலே தெரியும் இவங்களோட முயற்சி எவ்வளோ விடாப்பிடியானதுன்னு. 1995ல இணக்கமான உலகம்னு ஒரு சின்ன ஐடியாவை ஆரம்பிச்சு 2007ல நம்ம டாக்டர் APJ அப்துல் கலாம் ஆஃபீஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கடைசியா 2025ல ஐநா சபைக்கும் அதோட 193 உறுப்பு நாடுகளுக்கும் இந்த முழு திட்டத்தையும் அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க யாரையெல்லாம் அணுகியிருக்காங்கன்னு பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. நம்ம டாக்டர் அப்துல் கலாம் மாதிரி ஒரு அரசியல் தலைவர், உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் பாலோ கோயலோ, பாபா ராம்தேவ், ஸ்ரீ ரவிசங்கர் மாதிரி ஆன்மீக குருக்கள், அப்புறம் G20 நாடுகள்னு இவங்களோட லிஸ்ட் ரொம்பவே பெருசு, பலதரப்பட்டது. இப்போ நாம கடைசி ஆனா ரொம்பவே முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். இந்த முழு திட்டத்தோட அல்டிமேட் கோல் என்ன? பேரழிவு ஆயுதங்களை மொத்தமா ஒழிக்கிறதுக்கான அந்த 9 வருஷ திட்டம். இந்த பேரழிவு ஆயுதங்களை ஒழிக்கிறதுக்கு இவங்க ஒரு தெளிவான 3 கட்ட திட்டத்தை முன்வைக்கிறாங்க. முதல் கட்டம் 2027க்குள்ள ஐநா பொதுச்சபை தலைவரோட ஒப்புதலை வாங்கறது.
2வது கட்டம் 2030க்குள்ள யுனைடெட் மாஸ்டர்ஸ் அமைப்புக்கான கட்டமைப்பை உருவாக்கிறது. 3வது, அதாவது கடைசி கட்டம் 2034க்குள்ள இந்த ஆயுத ஒழிப்பு திட்டத்தை வெற்றிகரமா செயல்படுத்தி முடிக்கிறது. ஆக மொத்தத்துல இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு முழுமையான சூழலை உருவாக்காம இந்த உலகத்துல சமநிலையோ இல்ல ஆயுத ஒழிப்பையோ கொண்டு வர்றது கொஞ்சம் கூட சாத்தியமில்ல அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாங்க. இதுதான் ஆன்மீகத்தையும் அரசியலையும் இணைக்கிற புள்ளி. அப்போ கடைசியா நம்ம மனசுல எழுற கேள்வி இதுதான். இத்தனை வருஷமா உலக அரசியல்லையும் ஆயுத குறைப்பு முயற்சிகள்லையும் நாம தேடிக்கிட்டு இருந்த மிஸ் பண்ண ஒரு விஷயம் இந்த ஆன்மீக அணுகுமுறைதானா? இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசல நாம இங்க முடிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?